முத்து பயங்கர கோவத்துல வீட்ல போய் கத்திட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலைய பார்த்துட்டு, "ஏன்டா இப்ப இப்படி கத்திக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, இது எல்லாத்துக்குமே காரணம் அம்மா தான்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னது அம்மாவா? நீ என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமாப்பா, மீனாவோட அம்மா கடைய எடுக்க வச்சதுக்கு காரணமே அம்மா தான்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரோகிணி இருந்துட்டு, "இது என்ன புது ட்விஸ்ட்டா இருக்குது? நம்ம எதிர்பார்க்காததா இருக்கட்டும். நல்லது தான் இந்த இது. இவங்க எவ்வளோ திட்டுனாங்க நம்மள. இதெல்லாம் தேவைதான். நம்ம நல்ல வேளை நம்ம பேர் வெளியில வரல" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு விஜயா வந்து, "என்னடா என்ன சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, நீங்க சொல்லி தானே அந்த கடைய எடுக்க வச்சிருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் சொல்லி கடை எடுக்க வச்சேனா? நான் என்னடா சொல்ல போறேன்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா மாமா, அத்தை சொல்லி தான் மாமா அந்த கடையவே எடுத்திருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ விஜய் அவங்க சொல்றது உண்மையா? அப்படின்னு சொல்லும்போது, "இல்லங்க, நான் எதுக்குங்க அவங்க கடையில எடுக்க சொல்ல போறேன்? அப்படி எடுக்க சொல்றதா இருந்தா நான் எப்பயோ எடுக்க சொல்லியிருக்க மாட்டேன். இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? அது மட்டும் இல்லாம நான் யார பார்த்து பேசணும் எதுவுமே எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நம்ம அண்ணாமலையப்பா இருந்துட்டு, "என்ன முத்து நல்லா கேட்டியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாப்பா, சிந்தாமணி கிட்ட இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த சிந்தாமணி தான் வந்து நான் இவங்க அம்மாவோட கடைய எடுத்துட்டு திருப்பி வேற கடை வைக்கிறதுக்காக கோயில் அதிகாரி கிட்ட 10,000 லஞ்சம் குடுத்தது மட்டும் இல்லாம கார்ப்பரேஷன்லயும் சொல்லி லஞ்சம் குடுத்துருக்காங்கப்பா. அதனால தான் அவங்க கடையும், கரும்பு ஜூஸ் கடையும் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுபோக மீனாவோட வண்டியவும் தூக்கிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதுவும் அம்மா சொல்லி தான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் சொல்லலங்க. நான் சொல்லவே இல்ல. சிந்தாமணி கிட்ட நான் சொல்லவே இல்லையே. இதெல்லாம் சிந்தாமணியோட வேலை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "என்ன புதுசா கேட்குறீங்க? எதுவுமே தெரியாத மாரி கேட்குறீங்க. நீங்க சொல்லி தான் வண்டியையும் தூக்கியிருக்காங்க, கடையும் எடுத்திருக்காங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏங்க இவன் என்னங்க உளறிட்டு இருக்கிறான்?" அப்படின்னு சொல்லும்போது நம்ம அண்ணாமலையப்பாவுக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. "முத்து சொல்றது உண்மையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லங்க, எனக்கு அந்த சிந்தாமணி பொம்பள தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இவ வண்டிய தூக்குனா நல்லாருக்கும் அப்படின்னு மட்டும் தாங்க நான் சொன்னேன் அந்த சிந்தாமணி கிட்ட. ஆனா, அது அவங்க உண்மையாவே தூக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியாது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே "பாத்தியாப்பா, அம்மா வாயிலேருந்து உண்மைய சொல்லிட்டாங்க பாத்தியா? அம்மா தான்ப்பா எல்லா வேலைக்கும் காரணம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இவன் என்ன புதுசா என் மேல பழிய போட்டுட்டு இருக்கிறான்? இவன் என்ன பெரிய மால் வச்சிருந்தா, அந்த கடையவா நான் அடிச்சு காலி பண்ணிட்டேன்? 4 கம்பிய நட்டி வச்சு 4 மாலைய தொங்க போட்டுருக்கா. அது ஒரு கடையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எங்களுக்கு அதுதாத்த கடை" அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோவத்துல வந்து இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை அப்பாவுக்கு வந்து பயங்கரமா கோவம் வருது. ஒரு ஏழைங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி வரணுன்ற நேரத்துல, இப்படி ஒரு அநியாயம் பண்றியே! எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது. நீ ஏன் இந்த மாரிலாம் பண்ணிட்டுருக்க? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! என்னைய நம்புங்க. நான் எதுவுமே பண்ண சொல்லல சிந்தாமணிய" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நான் அந்த பொம்பளைய கூட சகவாசம் வச்சுக்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல. நீ மறுபடியும் அவ கூட தான் சேர்ந்து சுத்திட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயய்யோ! இல்லங்க. நான் வந்து சொல்லவே இல்ல. ஆனாலும் இவங்க அம்மா கடைய எடுத்ததுக்கும், இவளோட வண்டிய தூக்கிட்டு போனதுக்கு நான் சந்தோஷப்பட்டேன். ம். நான் எடுக்கவே சொல்லல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப சிந்தாமணி தான் அவங்களா பண்ணியிருப்பாங்க. நான் என் மேல பழிய போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ணாமலை அப்பா இருந்துட்டு, "இதுதான் கடைசியா இருக்கட்டும். இனிமே ஏழைங்க வயித்துல அடிக்கிற மாதிரி எந்த காரியமும் நீ பண்ணாத" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரி, எப்படி நீ மறுபடியும் கடைய கொண்டு வந்த? நல்லபடியா திருப்பி கடைய கொண்டு வந்து வச்சாச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா வந்து கேட்குறாங்க. "ஆமாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப ரோகிணி வந்துட்டு, "நல்ல வேளைடா நம்ம தப்பிச்சுட்டோம். நம்ம தலையில விழுகல" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க.